Hey guys, welcome back. நம்ம வீட்ல இருக்க மளிகை பொருட்களை வச்சு ஈஸியா வளர்க்கக்கூடிய 5 பிளான்ட்ஸ் பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குது வெந்தயம். வெந்தயத்தோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். இது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வெந்தயத்தை யூஸ் பண்ணி நம்ம வெந்தயக்கீரை ரொம்ப ஈஸியா வளர்க்கலாம். இந்த வெந்தயக்கீரையை நீங்க பருப்பு கூட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே டேஸ்டா இருக்கும் and உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இன்னைக்கு நான் பிளான் பண்ணுறதுக்கு இந்த பாட் தான் எடுத்திருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு நம்ம வெந்தயத்தை போடலாம். இந்த சாயில் மிக்ஸில் நான் என்னென்ன போட்டிருக்கேன்னா கார்டன் சாயில் செம்மண் ஒரு போர்ஷன், அப்புறம் கொக்கோபீட் ஒரு போர்ஷன், அப்புறம் வர்மி கம்போஸ்ட் ஒரு போர்ஷன் போட்டிருக்கேன். மூணுமே வந்துட்டு ஈக்குவல் போர்ஷனில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது கூட நான் வேப்பம் புண்ணாக்கும் போட்டிருக்கேன். வேப்பம் புண்ணாக்கு வந்து நம்ம ரூட் டிசீஸ்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதனால் வேப்பம் புண்ணாக்கு ரொம்ப கொஞ்சமான அளவு தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வெந்தயத்தை போட்டுக்கலாம். இதுக்கு மேலே திரும்பவும் சாயிலில் கவர் பண்ணிக்கலாம். நம்ம லிஸ்ட்டில் செகண்டாக இருக்கிறது தனியா. இது தனியா அப்படி இல்லைன்னா கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்துட்டு நீங்கள் இந்த சீட்லேருந்து ஈஸியாக வளர்க்கலாம். பட் நான் ஒரு 2 டைம்ஸ் ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு அது சக்ஸஸ் ஆகலை. இது என்னோடய 3rd attempt. ஒருவேளை இதுவும் சக்ஸஸ் ஆகலைன்னா நான் இன்னொரு மெத்தட் ரீசெண்டாக பார்த்தேன். அந்த மெத்தட் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது வந்துட்டு நீங்கள் இதே மாதிரி முழுசாக போடக்கூடாது. இந்த மாதிரி பாதி பாதியாக உடைச்சி தான் போடணும். ஸோ இது ஒரு பேப்பரில் வச்சு நாம் இதை பாதி பாதியாக உடைச்சிக்கலாம். கொத்தமல்லி யூஸ்வலாகவே நீங்கள் போடுற எல்லா சீடுமே வந்து உங்களுக்கு முளைச்சி வராது. இதில் வந்து ஜெர்மினேஷன் ரேஷியோ வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் போடுறதுல ஒரு கால்வாசி முளைச்சி வந்தாவே உங்களுக்கு ஒரு பெரிய அதிசயம்தான். ஸோ இந்த கொத்தமல்லிக்கு நான் பெரிய பாட் எடுத்திருக்கேன். ஏன்னா இதில் நிறைய சீட்ஸ் இருக்கிறதுனால இந்த சின்ன பாட்டில் போட முடியாது. இப்போ நம்ம இதில் சாயில் போட்டுக்கலாம். இதில் சாயில் போடுறதுக்கு முன்னாடி இதில் பெரிய பெரிய ஹோல்ஸாக இருக்குது இல்லையா, அதை நம்ம அப்படியே போட்டோன்னா இதில் இருக்க இந்த ஹோல்ஸ் மூலமாக எல்லா சாயிலும் வெளியே வந்துடும். அதனால் இந்த கோகனட் ஹஸ்க் இருக்கு இல்லையா, அதை நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். சும்மா பாட்டம் லேயரை கவர் பண்ணுற அளவுக்கு இருந்தால் போதும். அதுக்கு மேலே நம்ம சாயில் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே நம்ம தனியாவை போடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடுகு. இந்த கடுகு வந்து ரொம்பவே ஈஸியாக வளர்க்கலாங்க. நான் ஆல்ரெடி வளர்த்துருக்கேன். நான் முன்னாடி வந்துட்டு வெஜிடபிள் கார்டன்லாம் வச்சுருந்தப்போ இந்த கடுகு போட்டு வளர்த்துருக்கேன். இது வந்து ரொம்ப ஈஸியாகவே உங்களுக்கு வளரக்கூடியது. நீங்கள் வெஜிடபிள் கார்டன் வச்சுருக்கும் பொழுது இந்த கடுகு வந்துட்டு தேனி அப்புறம் இந்த வண்டுக்கெல்லாம் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த கடுகு செடியில் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு எல்லோ கலர் வந்துட்டு ஒரு பூ பூக்கும் இல்லையா, அந்த கலர் வந்துட்டு தேனியெல்லாம் வந்துட்டு அட்ராக்ட் பண்ணும். ஸோ அது மூலமாக வந்துட்டு உங்களோட வெஜிடபிள்ஸு அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வந்துட்டு காயாக மாறுறதுக்கு அந்த தேனீக்கள் எல்லாம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த கடுகு செடியை வளர்த்து அதிலேருந்து கடுகு அவ்வளோவா எடுக்க முடியாட்டியும் இதை நீங்கள் தேனீக்கள் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற சாமந்தி பூவெல்லாம் காசு கொடுத்து வாங்கி வைக்காமல் ஈஸியாக நீங்கள் கடுகுலேருந்து கடுகு செடி வளர வச்சு அதில் இருக்க ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் தேனீக்களையும் வண்டுக்களையும் அட்ராக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம இதை சாயிலில் போடலாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சீரகம். இந்த சீரகமும் வந்து உங்களுக்கு ஈஸியாக வீட்டில் வளரும். இப்போ நம்ம இந்த பாட்டில் போட்டுக்கலாம். கொஞ்சமாக போட்டுக்கிறோம். நம்ம லிஸ்ட்டில் லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது இது சோம்பு, அப்படி இல்லைன்னா பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம இந்த பாட்டில் போட்டுக்கலாம். இந்த தனியாக என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருக்குது. நான் உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொன்னேன் இல்லையா, அதில் ஈஸியாக வந்துட்டு இந்த கொத்தமல்லி வளரும்னு. அந்த மெத்தட் நான் ட்ரை பண்ணிவிட்டு என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு இந்த கொத்தமல்லியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எல்லா பாட்லேயும் நம்ம வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். இதுக்கு நீங்கள் எவ்ரிடே ஒன்ஸ் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் வாட்டர் தண்ணி அப்படியே ஊற்றாதீங்க. இந்த மாதிரி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிங்கன்னா தான் அந்த சீடு இருக்க பொசிஷன்ஸை அது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி நீங்கள் எடுக்கிற அந்த சாயில் மிக்ஸ் வந்துட்டு கோகோபீட் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லா சீட்ஸ்க்குமே வந்துட்டு ஜெர்மினேட் ஆகி வர்றதுக்கு ஈரப்பதம் இருக்கிறது ரொம்ப முக்கியம். அதை வந்து உங்களுக்கு கோகோபீட் ஹெல்ப் பண்ணும். நீங்கள் இதை வெறுமனே வெறும் கோகோபீட்டில் கூட நீங்கள் வளர்க்கலாம். பட் அதுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் எல்லாம் நம்ம சாயில் அண்டு வேர்மி கம்போஸ்டில் இருந்து தான் கிடைக்கும். அதனால் நான் எல்லாமே மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான அளவு வாட்டர் நம்ம ஸ்ப்ரே பண்ணியாச்சு. இன்றைக்கி இப்போது இந்த தண்ணி போதும். நான் நாளைக்கு தேவையான தண்ணியை நாளைக்கு மார்னிங் நான் ஸ்ப்ரே பண்ணால் போதும். இந்த பாட்டெல்லாம் என்னென்ன போட்டிருக்கேன்னு தெரியணுன்றதுக்காக மேலே நான் என்னென்ன போட்டிருக்கணும் அதை கொஞ்சம் சும்மா தூவி விட்டுருக்கேன் என்னோடய ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த 5 பொருள் வெந்தயம், கடுகு, சீரகம், பெருஞ்சீரகம் அண்ட் தனியா, இந்த 5மே வந்துட்டு எல்லா வீட்டு மளிகை டப்பாவிலையும் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதை நீங்கள் வீட்டில் ஈஸியாக வச்சு வளர்க்கலாம். இந்த பிளான்ட் எப்படி வளருது அப்படின்ற க்ரோத் அப்டேட் நான் என்னோடய அப்கமிங் வீடியோஸில் கொடுக்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.